வெல்கம் டு மை கார்டன். அது பாருங்கள், இன்றைக்கி புடலங்காய் வந்து அறுத்துடலாங்க. இன்றைக்கி ஒரு சமையல் செஞ்சுருவோம் புடலங்காய் போட்டு. எனக்கு என்னன்னா ஒரே வந்து புடலங்காய் அறுத்து இன்றைக்கி செஞ்சிடணும். ஒரு பண்ணோம் எவ்வளோ நாள் ஆச்சு செடி வச்சு வளர்த்து. சரி, இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். சரி, இன்றைக்கி கட் பண்ணிடலாம். இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஒரு பொரியல் போட்டணுன்ட்டு முடிவு பண்ணிட்டோம். பொரியல் தான் முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன வைக்கிறோன்னு தெரியல. எங்களுக்கு பொரியல் செய்யலான்னாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் நீங்களே, இதாங்க புடலங்காய் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்குல்ல. நல்லா காய்ச்சி குட்டை காய் தாங்க இது. இதுதான் லெவலு. இதுதான் ஒரு இன்னும் அரை முழம் வருமா, அரை முழத்துக்கு சமமாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்குது, நல்லா தடியாக இருக்குது, நல்லா தடியாக வந்திருக்குது. அந்த 3 காய் அறுத்துவோம் இன்றைக்கி. 3 காய் வந்து அறுத்து சரி செய்யலாம். அதுலேயே ஒரு காய் எடுத்து வச்சு 2 காய் தான் பண்ணுவாங்க. சரி, ஈவினிங் தான் பண்ணுறோம். அதனால் வந்து நைட்டு வந்து கம்மியாக செஞ்சுக்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அதனால் 2 தான் செய்வாங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் பாவக்காவும் அறுக்கணும். பாவக்காய் கொஞ்சம் அறுத்துட்டு இந்த 3 காய்ங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சூப்பராக வளர்த்துருக்குன்னா செடியை வச்சு விதையை போட்டு வச்சு அப்படி வளர்த்து காய் எடுத்தாச்சு. இதுதான் நம்ம சக்ஸஸ். எல்லாருமே நீங்கள் பண்ணலாம் வீட்டு மாடி தோட்டத்தில். நீங்கள் மாடிலேயோ சரி கீழேயோ ஒரு தரையிலையோ இல்லை தரைக்கு மேலே ஒரு தொட்டி வச்சோ நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் பாவக்காவும் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். பாவக்காய் 2-3 அறுத்துட்டு பிறகு தான் சரி ஓகே, புடலங்காய் மட்டும் நம்ம காட்டக்கூடாது, நம்ம பாவக்காவும் காட்டலான்ட்டு சரி ஓகே அதையும் கட் பண்ணிடலாம் கூடன்ட்டு அதையும் நான் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், அது ஒரு ஒரு அங்கேருந்து அங்கே கட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. சரி, இப்போ இங்கே கட் பண்ணுறேன். இப்போ இந்த பாவக்காய் தாங்க. இந்த பாவக்காய் செடி கூட நல்லா நீங்கள் சும்மா ஒரு தொட்டியில் வச்சு, தொட்டிலையோ மண்ணிலையோ இல்லை உங்கள்கிட்ட எதனா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, சின்னதாக ஒரு டப்பா மாதிரி இருக்கும், எதனா ஒரு டப்பா இல்லை பாக்ஸு அது மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு அதில் நல்லா மண்கலவை தாங்க மெயினாக முக்கியம். கோகோபீட் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை மக்க வைங்க. அது எப்படி மக்க வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மக்க வச்சுருங்க. அதெல்லாம் நிறைய யூடியூப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மக்க வைங்க. நம்ம சிம்பிளாக சின்னதாக சொல்லுவோம், அவங்க கொஞ்சம் பெருசாக பிக்காக சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், பாவக்காய் அறுத்தாச்சு. பாவக்காய் எடுத்துகிட்டு போய்ட்டு பாருங்கள், ஏற்கனவே அறுத்துட்டேன் நான் பாவக்காய். சரி, புடலங்காய் மட்டும் தானே காட்ட போகிறோம்னு பார்த்தேன். சரி, பாவக்காவும் அறுத்துருவோம் கூட சேர்த்து வந்துட்டு. பாவக்காய் செய்யலை, ஆனால் புடலங்காய் செய்ய போகிறோம். நான் பாவக்காவும் கட் பண்ணிட்டு சுண்டைக்காய் போகணும். சரி, சுண்டைக்காய் கொஞ்சம் அறுத்துக்கலாம். அதையும் அப்போ தான் காய்க்குது. நல்லா ஃபுல்லாக காய்க்கல, கொஞ்சம் க்ரோ பண்ணி விட்டேன், அந்த கட் பண்ணி விட்டேன். அதனால் கொஞ்சம் இப்போ தான் காய்க்குது. கொஞ்சம் பிஸ்ஸா ஒரு 10 காய் 20 காய் இருக்கும், அவ்வளோதான். அதை நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நிறைய காய்ச்ச உடனே அதை காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு 2-3 தான் இருக்கும். அதனால் நம்ம வச்சுக்கலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதாங்க இப்போ சுண்டைக்காய், அப்புறம் வந்து பாவக்காய், புடலங்காய், இது 3 உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த செடியெல்லாம் வளரவே இல்லை ஃபஸ்ட்டு, ரொம்ப இதுவாகிடுச்சு. நான் வந்து இந்த தோட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ண ஒன்று தான் எல்லா செடியும் நம்ம இது மிளகா செடியும் காய்ச்சிது, இதுவும் காய்ச்சிதுங்க. ஓகேவா? வேறு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது கிட்ட போயிட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோமோ இது பண்ணுமோ, அது கூட எதனா ஒன்று செஞ்சால் தான் அதுங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக வளருது. அதுங்க நம்ம கூட வந்து அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது களை செடிங்க இதுங்க அதெல்லாம் வந்து என்ன ஒரு காய்க்கெல்லாம் மாட்டேன், அப்படியே வந்து பழுத்தா மாதிரியும் ஒரு இதுவாக மாதிரியும் அது மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ அது மாதிரி ஆகிட்ட ஒன்று என்னாச்சு, அப்படியே விட்டோம். சரி, இருந்துச்சும் வராதுன்ட்டு. அப்புறமா தான் பார்த்தேன் அதுக்கான ரெஸ்பான்சிபிளும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தோன்னா அது எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வளர்த்துடலாம். அது கேரட் செடியாக இருந்தாலும் வளர்த்துடலாம், வெளிநாட்டு செடி எதுனா வந்து இருந்தாலும் பீட்ரூட் அது மாதிரி எதனா ஒரு செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற காயை கூட நீங்கள் அறுக்கலாம். ஆனால் அதுக்கான கேரிங் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். சுண்டைக்காய் அறுத்து முடிச்சாச்சு. சுண்டைக்காய் அறுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கழுவ வேண்டியது தான், கழுவிட்டு ரெடி பண்ண வேண்டியது தான் வேலை. முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ போய்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 புடலங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, 2 வெங்காயம், 3 தக்காளி,
அவ்வளோதான். இதை போட்டு தான் வந்து இவங்க சாம்பார் பண்ணுறாங்களா இல்லை கூட்டு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். அது இல்லைன்னா சாம்பார் வச்சுருவாங்க, இல்லைன்னா கூட்டம் ஆக்கிடுவாங்க அப்படியே கம்மியாக. இது பார்த்து தான் பண்ணணும். பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு பருப்பு போட்டு வேக போகிறோம். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, பருப்பெல்லாம் அளவெல்லாம் இல்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது அளவு ஒரு கரண்டி போட்டிருக்காங்க. ஒரு கரண்டியில் குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்காங்களா, தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே டக்குன்னு போட்டு குக்கரில் போட்டு மூடி வேக வச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்போ அது வந்து நம்ம வேக வச்சு தனியாக வேக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு சமையல் எடுக்க வேணாம் தான் நினச்சேன். சரி ஓகே, சரி பொடலங்காய் கூட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு. நம்ம சேப்பங்கிழங்கு கட் பண்ணும்போது கூட நான் சேப்பங்கிழங்கு பண்ணுறதை நான் போடல. சரி பொடலங்காய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், சரி பொடலங்காய் இது பண்ணலாம். கட்டிங் பாருங்கள், பொடலங்காய் கட் பண்ணுறாங்க பாருங்கள். விதை பாருங்கள், நம்ம ஒரு விதை போட்டதுக்கு 60 விதை கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் நிறைய விதை இருக்கும். இப்போ நம்ம விதைக்கு ஒன்று விட்டுருவேன். ஒரு பொடலங்காய் விதைக்கு விட்டேன்னா என்ன ஆகும்னா அப்படியே விதை வந்துடும். அந்த விதையிலேருந்து தான் நெக்ஸ்ட்டு போட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாரச்செடியிலேருந்து விதை எடுத்துகிட்டே இருக்கணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. எல்லாரோட ப்ராசஸ் தான். ஒரு மாடி தோட்டம் வைக்க அவங்க திருப்பியும் விதை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு 10 காய் காய்ச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர காயில் ஒரே ஒரு காயோ 10 காயோ அது அவங்கவுங்க இஷ்டம். நிறைய பேருக்கு தரணுன்னா ஒரு 10 காய் கூட விடலாம், இல்லை ஒரு காய் போதும். ஒரு காயில் ஒரு 60 கிட்ட ஒரு விதை வரும். இந்த பொடலங்காயில் ஒரு 60 கிட்ட ஒரு காய்க்கு விதை வரும். நான் நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு விதையை காட்டுறேன். அது 60க்கு மேலே வரும். அந்த விதையை என்ன பண்ணணுன்னா நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். திருநீரில் பண்ணணும். திருநூரில் என்ன பண்ணுவீங்க, திருநூறு வைக்கிறோம்ல, அந்த திருநூரில் நல்லா கலந்துட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா காய வைங்க. இதுலேருந்து எடுத்துருங்க. முதல்ல காய வச்சுட்டு நான் விதை நேர்த்தி போட்டிருப்பேன் எப்படி பண்ணணுன்ட்டு. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், முடிஞ்சிச்சு. அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்து ஒரு தொட்டியில் மண் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பொடலங்காய் கட்டிங் நாங்கள் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் வந்தேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சீக்கிரம் பண்ணுங்கன்ட்டு கிடக்குன்னு நாங்கள் பழுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் லைட்டாக. அதெல்லாம் அதெல்லாம் விதை முத்தின விதை பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள் விதை மட்டுமே. அப்படியே முத்திடுவாங்க. இது பிஞ்சு தான். இன்னும் கொஞ்சம் முத்த விட்டோன்னா ஒரு கலராக அந்த மாதிரி பழுப்பு கலராக மாறிடும் என்ன ஆகும்னா இது அப்படியே இதுவாகிடுங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே கட்டிச்சு. நான் 3 விதை வச்சேன், 3 விதை தான் வச்சேன். அதில் வந்தது ஒன்று தான். ஏன்னா ஒன்று முளைக்காது. ஒன்றே ஒரே ஒரு பொடலங்காய் செஞ்சு தாங்க இவ்வளோ காய்க்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் போடுறேன் நான் பொடலங்காய் எத்தனை காய்ச்சிருக்குன்ட்டு போடுறேன் ஷார்ட்டில். இப்போ இது பொடலங்காய் பார்த்துருங்க. இந்த ஃபஸ்ட் டைமாக இருக்கிறோம்ல, அதனால் ஏற்கனவே ஒன்று அறுத்துட்டோம். இருந்தாலும் சரி ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம்ன்றது சரி உங்களுக்கு காட்டின 2-3 காய் அறுத்தா அப்புறம் ஒரே ஒரு காய் அறுத்தா அது கம்மியாக இருக்கும். சரி 2-3 காய் வரும்போது பார்க்கலான்ட்டு அதை 3 காய் அறுத்தாங்க. அப்போ 2 காய் தான் கட் பண்ணாங்க போகிறாங்க. 3 காயில் ஒரு காய் எடுத்து வச்சுட்டோம். அவ்வளோதான் இருந்ததுன்ட்டு. அவ்வளோதான். இது பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் 2, 3 தக்காளி, 1 இஞ்சி துண்டு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வெங்காயம் கட் பண்ணுறாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க பண்ணும்போது நைஸாக. கொத்தமல்லி, இது கருவேப்பிலை இருக்கான்னு தெரியல, கொத்தமல்லி மட்டும் இருந்தது, கருவேப்பிலையும் இருக்குது. இஞ்சி நல்லா துருவிக்கணும், கொஞ்சமாக துருவிக்குங்க. இஞ்சி கொஞ்சமாக துருவிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு உரித்தாங்க. பூண்டு எங்கே வச்சுருக்காங்க பக்கத்தில், நல்லா பாருங்கள். இஞ்சி நல்லா கடன்னு திருவி வச்சுக்கிட்டா அவ்வளோ முடிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கடகடன்னு நம்ம ஒரு சிம்பிளாக பண்ணிக்க வேண்டியதாங்க. அது தக்காளி, நாங்கள் பொடலங்காய் வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, சமையல் பெரிய விஷயம். இங்கே சமையல் செய்யுது. அந்த பொடலங்காய் வெட்டின்னு நம்ம கொடுத்துடலாம் எடுத்துகிட்டு
அது சமையல் சேர்த்து பாருங்கள், அது பக்குவமாக எடுக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதுக்கு என்னென்ன தேவை போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணுங்க. பெரிய வேலை தான், ப்ராசஸ் பெருசு தான். சரி, ப்ராசஸ் பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து கூட ஹெல்ப் பண்ணுறோம்ல, கூட ஹெல்ப் பண்ணி வீடியோ பண்ணி அவ்வளோ ரெடி பண்ணுறோம். பூண்டு உரிச்சிருக்காங்க, அது வரைக்கும் பாருங்கள். பூண்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அவ்வளோதான். கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுறாங்க. கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. சோம்பு, கடுகு ரெண்டுத்தையும் வந்து போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சோம்பு, கடுகு போட்டாச்சு. அது கொஞ்சம் பொரிய விட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டாச்சு. பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்குன்னு வதக்கிட்டு அதை அப்படி தான் வதக்கணும். வதக்குன்னு வதக்கிட்டோமா, நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி போடுறாங்க. இஞ்சியை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குறாங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதக்குன்னு அதையும் விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு விடணும். கொஞ்சம் விட்ட அப்புறம் தான் தக்காளி நம்ம சேர்க்கணும். அப்புறமா வந்துச்சு, அப்புறம் தக்காளி சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் ஸ்பீடாக போடுறது இல்லை வீடியோ, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டோமா, தக்காளி சேர்த்துட்டு அதை நல்லா அப்படி ஸ்லோவியாக நல்லா அப்படியே வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பை எடுத்து ஃபஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பு நான் ஒரு கரண்டி போட்டாங்களே தெரியும், ஒரு குழி கரண்டி இருக்குல்ல, இந்த கரண்டியில் தான் போட்டாங்க பருப்பு. இது ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா வந்து ஒரு விசில் 2 விசில் போட்டிருப்பாங்க. போட்டால் நல்லா வதங்கிடுச்சு. அந்த பருப்பே வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லா தான். இல்லைன்னா பருப்போட எஃபெக்டில் வந்து காயோட ஸ்மெல் தெரியாமல் பருப்பு தான் ரொம்ப ருசியாக இருக்காமல் தெரியும். நான் பருப்பு சேர்ந்தால் வந்து அந்த காயோட டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுதான் அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா இது வதங்குதா, அப்படியே வதக்கி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வந்தோன்னு இப்போ வந்து இதை போட்டுடுறோம். நான் போடலாங்க, நம்மளே செடியை வச்சு அது நல்லா வந்து காய் காய்ச்ச உடனே எடுத்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வந்து அது காய் பொரியல் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணால் ஒரு சக்ஸஸ்ங்க. நீங்கள் எல்லாருமே பண்ணலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறாங்க. மஞ்சத்தூள் போட்டு வதக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, எப்பவுமே சரி, நீங்களே ஒரு கத்திரிக்காய் செடினா, ஒரு தக்காளி செடினா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க. தக்காளி செடினா, ஒரு கத்திரிக்காய் செடினா எதனா ஒன்று உங்கள் கையால் வைங்க. தண்ணி ஊற்றிட்டாங்க, நல்லா கலரும் மூடி போட்டாச்சு. மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்ட உடனே திருப்பியும் வதக்குறோம். அதை வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போடுறோம். உப்பு சால்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி போடணும். அதை நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, கூட்டா சாம்பாரான்னு தெரியலன்ட்டு. இது எதுன்னே தெரியல, அது கூட்டு தான் சொன்னாங்க எனக்கு. இது சாம்பாராகவும் இருக்கலாம், சாம்பார் கொஞ்சம் திக்கான சாம்பாராக இருக்கலாம். கூட்டு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பருப்பு கலக்கி நல்லா ஊற்றி நல்லா வதக்குன்னு வதக்குறாங்க. நல்லா வதக்கிட்டு அவ்வளோதாங்க. அதை மூடி போட்டாங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை அந்த இது கொத்தமல்லி தூவி மூடி போட்டாச்சு. மூடி போட்டு நல்லா கொதிக்குதா, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே மூடி திறந்து 2 கலரணும். கலர் முடித்த உடனே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அது மாதிரி வந்து அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி கலரி பண்ணிவிட்டு முடிக்கணும். இது அடிக்கடி எடுக்கலை, கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண வச்சு அது அப்படி தெரியுது உங்களுக்கு. வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டு நல்லா கட்டாங்க. நல்லா வெந்துருச்சு காய், நல்லா வந்துடுச்சு காயிட்டு. அந்த காய் வந்து பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ட், முடிஞ்சிச்சு. அவ்வளோ எடுத்து போடுறாங்க. எனக்கு எப்படா சாப்பிட போகிறோன்னு இருந்தது ஒரு மாதிரியா. அவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக இருக்கா பொருளங்க. அவ்வளோதான், போட்டாச்சா, வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
புடலங்காய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி இன்றைக்கி தாங்க சமையல் செய்கிறோம். ஒரு புடலங்காய் அறுத்து ஃபஸ்ட்லேருந்து 1.5 மாதம் ஆகுது. இது போட்டு நல்லா சூப்பராக காய் காய்ச்சிருக்கு. இப்போ தான் போடுறோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நம்மளே போட்டு நம்மளே வந்து காய் அறுத்து சாப்பிட்றதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.